காசாவில் இஸ்ரேலிய சராமரி தாக்குதல்கள் தொடரும் நிலையில் அங்கு மேலும் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதோடு மருத்துவமனைகளில் இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனையில் பிறம்பாங்கியில் எரிபொருள் இல்லாத செயலிழந்திருக்கும் சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உயிர் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளனர். காசாவில் பலஸ்தீனர்களின் கடைசி அடைக்கலமாக இருக்கும் தெற்கில் எகிப்து எல்லையொட்டிய ரபாவில் இஸ்ரேலிய படைகள் மக்கள் செறிந்து வாழும் பகுதியை நோக்கி தொடர்ந்து முன்னேறி வருவதோடு வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நீடித்து வருகின்றன. இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் கிழக்கு ரபாவில் இருந்து மையப்பகுதியின் ஊடாக சபூரா அகதி முகாமின் புறநகர் பகுதி அடைந்திருப்பதோடு அங்கு கடுமையான பீரங்கி தாக்குதல்களில் சத்தம் கேட்டு வருவதாக பலஸ்தீனிய உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனம் பாபா செய்தி தெரிவித்துள்ளது. ரபாவுக்கு வெளியிலே தெற்கு காசாவில் தற்போது இயங்கிய மிகப்பெரிய மருத்துவமனை ஐரோப்பிய காசா மருத்துவமனைக்கு மேலால் இஸ்ரேலின் ஆளில்லாத விமானங்கள் வட்டமிடுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரபாவின் மேற்கில் உள்ள நெரிசல் மிக்க மாவட்டத்தை நோக்கி இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் முன்னேறுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. ரபா போன்று வடக்கு காசாவில் இஸ்ரேலிய தீவிர தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றன. குறிப்பாக வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் நிலைமைகளை மோசமடைந்து வருவதாக கமால் அத்வா மருத்துவமனை கடந்த வியாழக்கிழமை இரவு ஒரு முறை இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல் இலக்காக இருப்பதோடு அல் அத்வா மருத்துவமனை தாக்குதலுக்குள்ளாகி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ரபா போன்று வடக்கு காசாவில் இஸ்ரேலிய தீவிர தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்ற குறிப்பாக வடக்கு காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் நிலைமை மோசமடைந்து வருகின்றன. கமால் அத்வா மருத்துவமனையில் கடந்த வியாழக்கிழமை இரவு இருமுறை இஸ்ரேலிய பீரங்கி தாக்குதல் இலக்காகி இருப்பதோடு அல் அத்வா மருத்துவமனை தாக்குதலுக்குள்ளாகி வருவதாக அங்கிருந்து வரும் செய்தி தெரிவிக்கின்றன. மருத்துவமனையின் கதவுகள் உட்பட மருத்துவமனைகளை அனைத்தும் இஸ்ரேலிய படையினர் அழித்து வருவதால் தாப் மருத்துவமனை மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளார். படையினர் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி நோயாளிகள் மற்றும் குடும்பத்தினர்களை மருத்துவமனையிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டுள்ளனர். எனினும் ஆபத்தான நிலையில் இருக்கும் நோயாளிகளை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றுவதற்கு ஆம்புலன்ஸ்கள் வசதிகளை தரும்படி அங்கிருந்து வெளியேற சில மருத்துவ பணியாளர்கள் மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் மத்திய காசாவில் அல் அக்ஸா தியாகிகள் மருத்துவமனை மின் பிறம்பிகள் செயலிழந்துள்ளதனால் அளவுக்கு அதிகமாக நிரம்பி வழியும் இந்த மருத்துவமனையில் பெரும்பாலான உபகரணங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் நோயாளிகளும் வெறும் கையால் சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த மருத்துவமனையின் பேச்சாளர் ஹலீல் அல் டெக்ரான் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து வரும் செய்திகளை வாசிக்கும் போதே கண்கள் கலங்குது உறவுகளே. அந்த ஐநா அறிக்கையாளர் பிரான்செஸ்கோ அல்பானிஸ் காசாவில் இனப்படுகொலை வெளி அழுத்தமில்லாமல் முடிவுக்கு வராது, மேலும் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்கப்பட வேண்டும் மற்றும் அதனுடைய முதலீடுகள் ஒப்பந்தங்கள் வர்த்தகம் மற்றும் கூட்டமைப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜபாலியா பிரதேசத்தில் நடந்த தாக்குதலில் போது முன்னாள் அமைச்சர் எபிட் ஈடாபின் மகன் துப்பாக்கி சுடப்பட்டு காயமடைந்தார். அவர் 828வது படைப்பிரிவின் ஒரு பாட்டாளிய தளபதி ஆவார் மற்றும் காசா படைப்பிரிவு அதன் போராளிகள் ஜபாலியா முகாமின் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய வீரர்களை கொன்றும் கைப்பற்றியதாக அங்கிருந்து வரும் புகைப்படங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவத்துடன் மோதும் காட்சிகளை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. வடக்கு காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவ வீரர் 2 கொல்லப்பட்ட காட்சிகள் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. IDF மற்றும் ரபாவில் உள்ள குவைத் சிறப்பு மருத்துவமனையில் இயக்குனர் ரபா கவர்மெண்டில் ஆக்கிரமிப்பு விரிவாக்கம் காரணமாக மருத்துவமனை சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எங்கள் தூதரகம் வேண்டாம். ஜோர்டானிய ஆர்ப்பாட்டக்காரர் அம்மானில் உள்ள ஆக்கிரமிப்பு தூதரகத்தை மூடுமாறு கோரி ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றனர். இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் தனது வீட்டையும் தனது குடும்பத்தை அழித்துவிட்டதாகவும் அங்குள்ள ஒரு குடிமகன் அழுது புலம்பிக் கொண்டு உபைதாவே நான் உங்களோடு சேர வருகிறேன் என்று அறைகூவல் கொடுத்துள்ளார். முஜாஹிதீன் படையணிகள் ஜபாலியா முகாமில் RPG செல் மூலம் ஒரு மெர்காவாவை குறிவைத்து அடிக்கும் காட்சிகளை புகைப்படமாக வெளியிட்டுள்ளது. மற்றும் வடக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் கிரியட் ஷெமோனா குடியிருப்பு மீது ராக்கெட்டுகள் விழுந்தது. 2 குடியேறிகள் காயமடைந்தது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனானில் இருந்து ஏகப்பட்ட ஏவுகணைகளால் கிரியட் ஷெமோனா குடியிருப்பில் உள்ள தொழில்துறை மண்டலத்தில் தீ ஏற்பட்டது.
ஹிஸ்புல்லா இன்று காலை முதலிருந்து லெபனானில் இருந்து 90க்கு அதிகமான ஏவுகணைகளை ஏவி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேலிய நகரங்கள் தீப்பற்றி எரியும் காட்சிகளும் புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. துருக்கிய மக்கள் காசாவுக்கு ஆதரவாக மாபெரும் அணிவகுப்பு மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தூதரகம் அமைந்துள்ள கட்டிடத்தின் சுவர்களில் ஏற முயல்கின்ற காட்சிகள் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. காசா மற்றும் லெபனானில் இருந்து அடுத்தடுத்த ராக்கெட்டுகள் அடுத்தடுத்து ஏவப்பட்டதாக அங்கிருந்து வரும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. அல் கசாம் படைப்பிரிவுகள் வடக்கு காசா பகுதியில் உள்ள ஜபாலியா நகருக்கு கிழக்கே உளவுத்துறை ஆளில்லாத விமானத்தை நாங்கள் கைப்பற்றியதாக புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேலிய இனப்படுகொலை இராணுவம் இதுவரை நடத்திய தாக்குதலில் வான்வெளி தாக்குதலின் மூலம்தான் அவர்கள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேருக்கு நேர் அல் கசாம் படைப்பிரிவு ஹமாஸ் படை எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். ரவா கிரான்சிங்கில் சியோனிசிய படைகளுடன் ஏற்பட்ட மோதலில் குறைந்தது ஒரு எகிப்திய சிப்பாய் வீர மரணம் அடைந்ததாக மற்றவர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரபா எல்லையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டதை குறித்து எகிப்திய படைகள் விசாரணை நடத்தி வருவதாக எகிப்திய இராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். இவைகள் அந்த பகுதிகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய செய்திகளாகும். மற்றொரு காணொளி நாம் சந்திப்போம் உறவுகளே.